Hello everyone. Today நாம engineering thermodynamics combined heat engine and refrigerator based problem பார்க்க போறோம். First problem read out பண்ணிடலாம். A reversible heat engine operates between two reservoirs at temperatures of 640 degrees Celsius. Okay, அதாவது ஒரு heat engine இருக்கு. So அந்த heat engine எப்படி ரன் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு source and sink இடையில ஒர்க் ஆயிட்டு இருக்கு. Source ஓட temperature பாத்தீங்கன்னா 600 degrees Celsius and then sink பாத்தீங்கன்னா 40 degree Celsius. Okay, the engine drives a reversible refrigerator which operates between reservoirs at 40 degrees Celsius and minus 20 degrees Celsius. So இந்த heat engine என்ன பண்றதுன்னா ஒரு refrigerator run பண்ணுது, that is reversible refrigerator. Okay, so இது எதுக்கு ரெண்டு temperatures கடையில் ஆப்ரேட் பண்றாங்க. ஒன்னு என்ன பார்த்தீங்கன்னா 40 டிகிரி செல்சியஸ், இன்னொன்னு பாத்தீங்கன்னா minus 20 டிகிரி செல்சியஸ். ஓகே, இப்போ நம்ம ரெஃப்ரிஜரேட்டர் எடுத்துட்டோம்னா எதுக்கு இடையில ஆப்ரேட் ஆகும்னு பாத்தீங்கன்னா லோயர் டெம்பரேச்சர்ல இருந்து ஹையர் டெம்பரேச்சருக்கு ஆப்ரேட் ஆகும். அப்போ இங்க இருக்கிற டெம்பரேச்சர்ஸ் எல்லாமே குறைச்சு என்ன பண்ணுவோம்னா நெக்ஸ்ட் ரிசர்வாயர் கொண்டு போயிட்டு இருக்கும். ஸோ இதே நம்ம கம்பைன் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஏரோ பாத்தீங்கன்னா லோயர்ல இருந்து ஹையர் வரைக்கும் இருக்கும். ஓகே, the heat transfer to the heat engine is 2000 kilojoule. ஸோ ஹீட் இன்ஜினுக்கு எவ்வளவு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடந்துட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2000 kilojoule amount of heat ஆட் ஆயிட்டு இருக்கு. And the net work output of the combined engine and refrigerator is 360 kilojoule. இப்போ the heat engine இருந்து some work done produce ஆயிட்டு இருக்கும், அது W1 சொல்றோம். and இந்த W1 என்ன பண்றதுன்னா இந்த refrigerator ரன் பண்ணுது. பட் ஆனா இங்க இருக்கிற எல்லா ஒர்க்கையும் ரெஃப்ரிஜரேட்டர் ரன் பண்ண யூஸ் பண்ணாது. ஸோ இந்த ரெஃப்ரிஜரேட்டர் ரன் பண்றது போக மீதி கம்பைண்டா வெளியே எவ்வளவு வந்துட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 360 கிலோ ஜூல். அதர்வைஸ் என்ன சொல்லலாம்னா ஹீட் இன்ஜின்ல ப்ரொடியூஸ் ஆகிற ஒரு பார்ட் ரெஃப்ரிஜரேட்டருக்கு போகுது, இன்னொரு பார்ட் வேற ஏதாவது அப்ளிகேஷன் நெட் அவுட்புட்டா வெளியே வந்துட்டு இருக்கு. இப்போ இங்க எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் போயிட்டு இருக்கு அப்படிங்கறத W2 வச்சுக்குவோம். இப்போ என்ன கேக்குறாங்கன்னா evaluate the heat transfer to the refrigerant and net heat transfer to the reservoir. So refrigerantக்கு எவ்வளவு heat transfer ஆயிட்டு இருக்குன்னு கேக்குறாங்க, and net heat transfer to the reservoir at 40 degree Celsius. So இந்த 40 degree Celsius reservoirல எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் ஹீட் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது. இப்போ ஹீட் இன்ஜின்ல இருந்து சம் ஹீட் வெளியே வந்துட்டு இருக்கும், அதே மாதிரி ரெஃப்ரிஜரேட்டர்ல இருந்தும் டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ஹீட் ஆட் ஆயிட்டு இருக்கும். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்றோம்னா அமௌண்ட் ஆஃப் ஹீட் ஆடட் என்னன்னு சொல்றோம்னா Q1 வச்சுக்கிறோம். இந்த Q11 தான் 2000 கிலோஜூல். அமௌண்ட் ஆஃப் ஹீட் ரிஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா Q2. அண்ட் தென் இதை என்ன சொல்றோம்னா நம்ம 3 வச்சுக்கலாம். that is T2 is equal to T3. T2 is equal to T3. ஸோ இதை என்ன சொல்லணும்னா T4 எடுத்துக்கலாம். ஸோ இங்கே அமௌண்ட் ஆஃப் ஹீட் வெளியே வந்துட்டு இருக்கிறது Q4, இது Q3. ஓகே, இப்போ நாம இந்த ஹீட் இன்ஜின் அண்ட் தென் ரெஃப்ரிஜரேட்டரோட பர்ஃபார்மன்ஸ் என்னென்ன ஃபார்முலா வச்சு எழுதலாம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் தெரியணும். இப்போ எஃபிஷியன்சி ஆஃப் த ஹீட் இன்ஜின் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நெட் ஒர்க் அவுட்புட் டு த ஹீட் சப்ளை. ஓகே, நெட் ஒர்க் அவுட்புட் அப்படிங்கிறது W1 ஹீட் இன்ஜினுக்கு பை ஹீட் சப்ளை அப்படிங்கிறது Q1. இதை வச்சு சொல்லலாம். இன் டைம்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் வச்சு சொல்லலாம். ஆர் தட் இஸ் W1 அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா Q1 minus Q2 by Q1. இது இன் டைம்ஸ் ஆஃப் ஹீட் சப்ளை. ஆர் அதர்வைஸ் என்ன சொல்லலாம்னா மேக்ஸிமம் எஃபிஷியன்சி அப்படிங்கும்போது இன் டைம்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர்லையும் சொல்லலாம். தட் இஸ் T1 minus T2 by T1. இது எஃபிஷியன்சி ஆஃப் த ஹீட் இன்ஜின். அதே மாதிரி COP ஆஃப் தி ரெஃப்ரிஜரேட்டர் எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா நம்ம எதுக்கிட்ட ஆப்ரேட் பண்றோம் லோயர் இருந்து ஹையர், அப்போ Q4 minus Q3. ஆர் என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் ஹீட் ஆட் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லுவோம். தட் இஸ் Q4 divided by refrigerating effort நம்ம சொல்லிட்டு இருப்போம் COP க்கு. அப்போ Q4 divided by W2. Q4ங்கிறது amount of heat coming out from the 20 degree Celsius minus 20 degree Celsius reservoir. இது என்ன ஆகுதுன்னா டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ஹீட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இங்க 40 degree Celsius reservoir கொண்டு போயிட்டு இருக்கும். அப்போ Q4 divided by என்ன சொல்லலாம்னா Q3 minus Q4. Q3 minus Q4 or Q4 minus Q3 சொல்லலாம்.
பட் Q3 தான் அதிகமாக இருக்கும். ஆர் அதர்வைஸ் டெம்பரேச்சர் வச்சு சொல்லணும்னா T4 divided by T3 minus T4. இதாங்க இந்த பேசிக் ப்ராப்ளம். இந்த பேசிக் ஃபார்முலாஸ் வச்சு நம்ம அப்ளை பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் வச்சுக்கிட்டு மேக்ஸிமம் எஃபிஷியன்சி கால்குலேட் பண்ணிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கிறதுக்கு இதில் இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா Q1 ஓட வேல்யூ மட்டும்தான் இருக்குது. Q1 ஓட வேல்யூ 2000 kJ மட்டும்தான் இருக்குது, ரிமைனிங் எல்லாம் கிடையாது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஃபார்முலா மேக்ஸிமம் எஃபிஷியன்சி ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். That is maximum efficiency of the heat engine is equal to that is T1 minus T2 by T1. T1 minus T2 by T1. Okay. இங்க இருக்கிற எல்லா டெம்பரேச்சர்ஸையும் கெல்வின்ல மாத்திரலாம். 600 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கும்போது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா 873 கெல்வின். 40 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கும்போது 313 கெல்வின். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா -20 டிகிரி செல்சியஸ் தட் இஸ் 253 கெல்வின். ஓகே. அப்போ T1 அப்படிங்கிறது நம்மளுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா 873 minus T2 313 divided by T1 பாத்தீங்கன்னா 873. இது சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது இதோட வேல்யூ வந்து 0.642. அதே மாதிரி இந்த எஃபிஷியன்சி இன்னொரு ஃபார்முலா சொன்னோம் that is W1 divided by Q1 that is equal to efficiency of the heat engine. இப்போ efficiency of the heat engine நம்மளுக்கு தெரியும் 0.642 is equal to W1 ஓட வேல்யூ தெரியாது பட் Q1 ஓட வேல்யூ நமக்கு தெரியும், that is 2000 kJ. So அப்போ இதுல இருந்து என்ன பண்ணலாம் W1 is equal to 0.642 into 2000. So இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்னா இதோட வேல்யூ என்ன வரும்னா 1284 kJ. ஸோ இப்போ நம்ம எஃபிஷியன்சி ஆஃப் த ஹீட் இன்ஜின்ல W1 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்மளுக்கு தெரியும் இந்த இந்த ஃபிகர்ல பார்த்தீங்கன்னா தெரியும் W1 வந்துட்டு இருக்கு. இதுதான் என்ன ஆகுதுன்னா ரெண்டு பார்ட்டா பிரியுது, ஒன்று W2 plus 360 kJ பிரியுது. அப்போ W1 is equal to 360 plus W2. அப்போ W2 is equal to என்ன வரும் இந்த ஃபார்முலால W2 is equal to W1 minus 360. So இந்த W1 வந்து 1284 minus 360 நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும் பாத்தீங்கன்னா W2 வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 924 kJ வேல்யூ நம்மளுக்கு கிடைச்சிட்டு இருக்கும். W2 நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இதை வச்சுக்கிட்டு தான் நம்ம என்ன பண்றோம்னா Q4 ஓட வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ண முடியும். இப்போ மேக்ஸிமம் COP in terms of temperature வச்சு நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். that is equal to மேல எவ்வளவு டெம்பரேச்சர் இருக்கு அப்படின்னு பார்க்கணும். that is ஆல்ரெடி தெரியும், that is Q4 divided by W2 or T4 minus T3 minus T4 the COP. T4 by T3 minus T4. So T4 ஓட வேல்யூ நமக்கு தெரியும், that is 253 Kelvin by T3 ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா 313 minus 253. இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது COP ஓட வேல்யூ வந்து 4.22 கிடைக்கும். இப்போ இதை வச்சுக்கிட்டு நம்ம Q கண்டுபிடிச்சிடலாம். COP க்கு இன்னொரு ஃபார்முலா சொன்னோம், that is Q4 divided by W2 is equal to COP of the refrigerator. இந்த ஃபார்முலால இருந்து Q4 கண்டுபிடிச்சிடலாம். Q4 is equal to COP of the refrigerator into W2. COP of the refrigerator வந்து என்னன்னா 4.22 into W2 ஓட வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா 924 kJ. சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது Q4 ஓட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 3899 kJ. 3899 kJ. ஓகே. இப்போ COP of the refrigerator வந்து நம்ம Q4 கால்குலேட் பண்ணியாச்சு. இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா W2 என்னன்னு சொன்னோம் பாத்தீங்கன்னா W2ங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா Q3 minus Q4. Q4ங்கிறது Q3 தான் அதிகமா இருக்கும். அப்ப otherwise Q3 is equal to so இங்க இருந்து சம் வொர்க் அவுட்புட் வந்துட்டு இருக்கும், அது இதே மாதிரி Q4 ஆட் ஆயிட்டு இருக்கும். அப்ப Q3 is equal to W2 plus Q4 அப்படின்னு சொல்லலாம். or Q3 is equal to Q4 the W2 is equal to Q3 minus Q4 ன்னு சொல்லலாம். எப்படிதான் ஓகே. so Q3 is equal to
Q4 plus W2. Q4 தெரியும் 924 plus W2 is equal to 3899. Substitute பண்ணும்போது நம்மளுக்கு வேல்யூ என்ன கிடைக்கும்னா 4823 கிலோஜூல். Q3 ஓட வேல்யூ நமக்கு கிடைச்சிருச்சு. இப்போ next Q2 ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிடலாம். W1 ங்கிறது நமக்கு தெரியும், that is W1 is equal to Q1 minus Q2. இந்த ஃபார்முலா வந்து Q2 is equal to W1 minus Q1. W1 ஓட வேல்யூ நமக்கு தெரியும் ஆல்ரெடி. நம்ம என்ன சொல்லலாம்னா W1 is equal to Q1 minus Q2, or otherwise Q2 is equal to Q1 minus W1. Q1 minus W1. Q1 ஓட வேல்யூ 2000 minus W1 ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1284. சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது Q2 is equal to 716 கிலோஜூல். இப்போ இந்த டயக்ராம் பார்த்தா தெரியும். ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கேக்குறாங்கன்னா 40 டிகிரி செல்சியஸ் ரிசர்வாயருக்கு எவ்வளவு மட்டா ஹீட் வந்துட்டு இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. ஹீட் இன்ஜின்ல இருந்து சம் Q2ங்கற ஹீட் வந்துட்டு இருக்கும். அதே மாதிரி ரெஃப்ரிஜரேட்டர் இருந்து Q3ங்கற ஹீட் வந்துட்டு இருக்கும். அப்போ Q2வையும் Q3 ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா ஹீட் என்ன கிடைக்கும், நமக்கு நெட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் டு தி ரிசர்வாயர் 40 டிகிரி செல்சியஸ் நமக்கு கிடைச்சிடும். ஓகே, அப்போ நெட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் டு தி ரிசர்வாயர், net heat transfer to the reservoir. So 40 degree Celsius reservoir என்னன்னு பாத்தீங்கன்னா Q2 plus Q3. So Q3 4823, Q2 பாத்தீங்கன்னா 716 கிலோஜூல். ரெண்டு ஆட் பண்ணோம்னா 5539 கிலோஜூல். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சிருச்சு. செகண்ட் பார்ட்ல என்ன பண்ண சொல்றாங்கன்னா ரீகன்சிடர் பண்ண சொல்றாங்க. ரீகன்சிடர் 40% of the 40% of remaining. எல்லாமே 40% ரிமைனிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா that is efficiency, Warden, Q2 எல்லா வேல்யூமே எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து efficiency is equal to 0.4 into efficiency of the max. உங்களுக்கு தெரியும் efficiency, maximum efficiency வந்து 0.642. அப்போ 0.4 into 0.642 போடும்போது அதோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா 0.4 into 0.642 நம்ம டைரக்டா வச்சுக்கலாம். இத நம்ம வச்சுட்டு என்ன பண்ணனும்னா W1 and then W2 சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். இப்போ W1 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். W1 is equal to that is 0.4 into 0.642. இது வந்து நமக்கு ஆல்ரெடி கிடைச்ச எஃபிஷியன்சி into 2000. முன்னாடி ஃபார்முலா தெரியும், பார்த்தீங்கன்னா தெரியும். W1 எப்படி கண்டுபிடிச்சிருப்போம்னு பார்த்தீங்கன்னா W1 is equal to 0.642 into 2000. ஸோ இந்த ஈக்குவேஷன்ல முன்னாடி என்ன பண்றோம் 0.4 நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அவ்வளவுதான். இது ஆட் பண்ணும்போது W1 என்னன்னு பார்த்தீங்கன்னா 513.6 கிலோஜூல் இது கிடைச்சிருச்சு. இப்போ W2 நம்மளுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணனும். W2 is equal to நம்மளுக்கு என்ன கிடைக்கும், that is 513. that is W1 minus W. W1 வந்து 513.6 minus 360 கிலோஜூல். 360 போட்டோம்னா நம்மளுக்கு என்ன ஆகும்னா அதோட வேல்யூ 153.6 கிலோஜூல். ஓகே, சோ W2 கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம COP கால்குலேட் பண்ணிடலாம். COP is equal to Q4, that is Q4 அப்படிங்கிறது வந்து ஆல்ரெடி தெரியும், Q4 divided by W2. so W2 ல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து இதுலயே வந்து என்ன பண்றோம் 40% of the COP எடுக்கிறோம், that is equal to 1.69. so 4.22ங்கிறது ஆல்ரெடி கிடைச்ச COP, அதுல 40% அப்படிங்கிறது 1.69. next Q4 ஓட வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணனும். இப்போ Q4 is equal to ஆல்ரெடி கிடைச்ச W2 into COP of the new. W2 வந்து பாத்தீங்கன்னா 153.6 into 1.69.
இது போடும்போது என்ன ஆகும்னா 259.6 kilojoule. And then Q3. So Q3 நம்ம என்னன்னு பாத்தீங்கன்னா, so Q3 ங்கிறது ஆல்ரெடி நம்ம ஆட் பண்ணது, that is Q4 plus W2. so Q4 ங்கிறது என்னன்னா 259.6 plus W2 அப்படிங்கிறது என்ன பாத்தீங்கன்னா 153.6. ரெண்டையும் ஆட் பண்ணும்போது Q3 ஓட வேல்யூ is equal to 413.2 kilojoule. இப்போ next Q2 ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். Q2 அப்படிங்கிறது என்ன பாத்தீங்கன்னா Q1 minus W1. so 2000 minus 513.6 is equal to 1486.4 kilojoule. so Q2 ஓட வேல்யூ கிடைச்சிருச்சு. இப்போ heat rejected to the reservoir. Reservoir at 40 degrees Celsius, that is Q2 plus Q3. Q2 வந்து நம்மளுக்கு 1486.4 kilojoule plus 413 kilojoule. ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து 1899.6 kilojoule. ஆல்ரெடி இருக்கிற ப்ராப்ளத்திலேயே என்ன பண்றோம், ரீகன்சிடர் பண்ணி 40% வந்து நம்ம எடுத்திருக்கோம். ஓகே, தட்ஸ் ஆல். ஏதாவது இந்த ப்ராப்ளத்துல டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. வேற ஏதாவது ப்ராப்ளம் இன்ஜினியரிங் தெர்மோடைனமிக்ஸ் ரிலேட்டடா வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.